ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டரில் உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லை உங்கள் கண்ட்ரோல் பேனலில் போய் இந்த சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இந்த சிஸ்டமை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது உங்களோட மை கம்ப்யூட்டர் சி ட்ரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்துடும், இந்த சிஸ்டம் விண்டோ வந்துடும். ஸோ இந்த சிஸ்டம் விண்டோவில் நீங்கள் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துட்டு ஒரு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் வந்து இந்த அட்வான்ஸ் டேப்பில் வந்துட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 2 பகுதி இருக்குது. இங்கே வந்துட்டு லோக்கல் வேரியபிள் ஒன்று இருக்கும், அடுத்து வந்து சிஸ்டம் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து யூசர் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ யூசர் வேரியபிள்னால் இந்த இப்போ கரண்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணி யார் உள்ளே வந்துருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த யூசர் வேரியபிள் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து அப்படி செட் பண்ணாமல் இந்த லேப்டாப்பில் யார் லாகின் பண்ணாலும் இல்லை இந்த கம்ப்யூட்டரில் யார் லாகின் பண்ணி வந்தாலும் அவங்களுக்கு ஜாவா அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து சிஸ்டம் வேரியபிளில் நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த சிஸ்டம் வேரியபிளை ஏற்கனவே பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேருமே வந்து அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதோட பாத் எங்கே இருக்குது, அதனுடைய சாஃப்ட்வேர் பாத் முக்கியமான பாத் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த பாத் ஏற்கனவே இருக்கும் உங்கள் லேப்டாப்பில், உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டை செலக்ட் பண்ணுவீங்க. எடிட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விண்டோவில் வந்து உங்களுக்கு அதில் அந்த பாத் வேரியபிளில் என்னெல்லாம் செட் ஆகிருக்கு ஏற்கனவே அப்படின்றது இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஜாவா சாஃப்ட்வேர் மோஸ்ட்டாக வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி வந்து JDK 11, JDK 17, JDK 21 அப்படின்னு இந்த என்ன லேட்டஸ்ட் வேர்ஷனோ அந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் இங்கே வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு நியூன்னு போய் கிளிக் பண்ணி அந்த பாத்தை செலக்ட் பண்ணி இந்த பின் பாத்துக்கு நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஏன்னா பின்னில் தான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவாவுக்கு தேவையான டூல்ஸ், இப்போ நான் வந்து ஜாவா கம்பைல் பண்ணோன்னா இந்த ஜாவா C டூல் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா இந்த ஜாவா அப்படின்ற இந்த டூலை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஜாவாக்கு இப்போ டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணணும்னா ஜாவா டாக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜார் ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு 10 டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் எல்லாம் சேர்த்து ஒரு ஜிப் பண்ணி ஒரு ஜார் ஃபைலாக எக்ஸிக்யூட்டபிள் ஜார் ஃபைலை நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு கம்ப்யூட்டரில் எடுத்து அதை ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜார் டூலை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு டூல் அது. ஸோ இது வந்து ஒரு கருவி ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்காக இருக்கிற டூல். ஸோ இந்த டூல் இருக்கிற இடத்த வந்து நாம் வந்து இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் எங்கே இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்து செட்டப் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஜாவா -version அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட் வேர்ஷன் நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த இன்ஸ்டால்டு வேர்ஷன் வந்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் மெஷினில் வந்து ஜாவா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் வந்து ப்ரூஃப். ஸோ என்னோடய மெஷினில் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஜாவா -version போட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஜாவா 17 நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வெறும் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வரணும். ஸோ உங்களுக்கு ஜாவா சரியாக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்ற போது உங்களுக்கு இதில் எதுவுமே வராது, கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இது ஒரு எரர் வரும். ஸோ நீங்கள் திருப்பம் போயிட்டு இந்த ஸ்டெப்ஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க, இதில் நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸு. இதே வந்து மேக் லினக்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு ஹோம் ப்ரூ யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்து வந்து செட் ஆகிரும்.